heart of forgiveness, ನಾವು ಕ್ಷಮಿಸುವ ಹೃದಯ, heart of contentment. ಅದು ತೃಪ್ತಿ ಉಳ್ಳ ಹೃದಯ. மூன்றாவதாಗಿ heart of faith. ವಿಶ್ವಾಸದ ಹೃದಯ. புது வருஷம் எப்படி இருக்க போகுது? ಹೊಸ ವರ್ಷ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? இருக்கட்டும், ಇರಲಿ, பார்த்துக்கலாம். ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. எப்படி இருந்தாலும் ಯಾಗಿದ್ದರೂ அது நம்ம வேணான்னு சொன்னா வராமல இருக்க போகுது. ಬೇಡ ಅಂದ್ರೆ ಅದು ಬರದೇ ಇರುತ್ತದಾ? வேணான்னு சொன்னா வராமல இருக்க போகுது. ಬೇಡ ಅಂದ್ರೆ ಬರದೇ ಇರುತ್ತದಾ? அது பாட்டுக்கு வர போகுது, நான் பாட்டுக்கு போக போறேன். ಅದು ಪಾಡಿಗೆ ಬರುತ್ತದೆ, ನಾನು ಪಾಡಿಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அப்படி இல்ல, ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. புது வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ விசுவாசத்தோடு கால் வைக்கலாம். ವಿಶ್ವಾಸದಿಂದ என்ன நடக்குதோ நடக்கலையோ, ಏನ್ ನಡೆಯುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ, அடுத்து என்ன கொரோனா வரப்போதோ, ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾವ ಕೊರೋನಾ ಬರುತ್ತದೋ, ಕೋವಿಡ್ வரப்போதோ, ಯಾವ ಕೋವಿಡ್ ಬರುತ್ತದೋ, என்ன எக்ஸ்ன்னு ಏನೋ சொல்லிட்டு இருக்காங்க அது வரப்போதோ, ಏನ್ ಬರುತ್ತದೋ, இல்ல ಮಂಕಿ பாக்ஸ் ஏதோ வரப்போதோ, ಯಾವ ಮಂಕಿ பாக்ஸ் ಬರುತ್ತದೋ, இல்ல வவ்வால் எதனா வவ்வால் வியாதி வரப்போதோ, என்னன்னு தெரியல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ಯಾವ ರೋಗ ಬಂದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. திடீர்னு ஒரு நியூஸ் வந்தது, ಸಡನ್ ಆಗಿ அந்த நியூஸ் பார்த்தோனே பகீர் ஆகிட்டே இருந்துச்சு. ಆ ನ್ಯೂಸ್ ಅನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಭಯ ಆಗುತ್ತದೆ. புது வியாதி வரப்போதா, ಹೊಸ ರೋಗ ಬರುತ್ತದಾ, இது இப்படி பேர் கொல்ல போதா, ಓ ಇಷ್ಟೊಂದು ಜನನು இது 100 பேரை கொல்ல போதா, ಓ 100 ಮಂದಿಯನ್ನು இது ಸಾಯಿಸುತ್ತದಾ, 100 பேருக்கு வந்துச்சுனா 15 பேர் போய்டுவாங்களாம். ಅಯ್ಯೋ ಸ್ವಲ್ಪ ಜನಕ್ಕೆ ಬಂದರೆ ಇಷ್ಟ ಜನ ಹೋಗ್ತಾರೆ. சரி ஐயோ புதுசா ஏதோ வந்துருச்சு போல இருக்குப்பா, ಅಯ್ಯೋ ಹೊಸದಾಗಿ ಏನು ಬಂತಪ್ಪ, புது வருஷம் வரப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு நம்ம மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கறேன். ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ, கேட்டா இது போன வருஷம் ஆகஸ்ட்லயே வந்து முடிஞ்சிருச்சு. ಅದಂದ್ರೆ ಹೋದ ವರ್ಷ ಆಗಸ್ಟ್ ಅಲ್ಲೇ ಬಂತು. இப்படிதான் பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ಈ ರೀತಿಯ ಭಯಪಡಿಸುತ್ತಾರೆ. நம்ம விசுவாசத்தை கொஞ்சம் ஆட்டங்காட நிறைய விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். ವಿಶ್ವಾಸವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಅಲ್ಲಾಡಿಸಲು ಈ ಕಾರ್ಯಗಳು இல்லாமல் இருக்கிறது போலவே தான் வந்துகிட்டே இருக்கும். ಇಲ್ಲ ಅಂತ ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಬರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஆனால் இருக்கிறவர் நம்ம கூட எப்பவுமே ಆದ್ರೆ ಇರುತ್ತೇ ಇರುವಾಗೆ ಇರುವವನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான தேவன் என் கூட உங்க கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறார். ಇರುವನು ಇರುವಾಗತನೇ ಬರುವಾತನು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. நீங்க இருட்டுல குதிக்கல, ನೀವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. இந்த 2025 வருஷத்துல ಈ 2025 ವರ್ಷದಲ್ಲಿ நீங்க இருட்டுல குதிக்கல, ನೀವು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ வெளிச்சத்துல தான் குதிக்கிறீங்க. ನೀವು ಬೆಳಕಲ್ಲಿ ನೀವು ஆனா என்னன்னு தெரியல, அதான் குதிக்க போறீங்க. ಆದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನೀವು ಜಂಪ್ ಮಾಡಲಿದ್ದೀರಿ. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ. இங்க யோசேப்பு கிட்ட பாருங்க, ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫನನ್ನು ಬಳಿ ನೋಡಿ. குறிச்சு விசுவாசம்ன்ற அந்த வார்த்தை யூஸ் ஆகல. ಇಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಕಾರ್ಯ ಇಲ್ಲಿ ಯೋಸೇಫ ಹತ್ರ என்கிற ಬರಲಿಲ್ಲ. வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்படல. ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಮಾತು ஆனால் அவனுடைய வார்த்தை விசுவாசமா இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் விசுவாசத்தோட தான் இருந்திருக்கிறான். ಅವನ ಮಾತು ವಿಶ್ವಾಸವಾಗಿದ್ದಾನೆ, ಅವನ ಬಾಳೆಲ್ಲ ವಿಶ್ವಾಸವಾಗಿತ್ತು. கர்த்தர் அந்த இடத்துல அதிகாரியாக உயர்த்திருக்க முடியவே ಇಲ್ಲವಾದರೆ முடியாது. ದೇವರು ಆ ಜಾಗದಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ಮಾಡಲು ஆதியாகமம் 45:4 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 45 4 5 வரைக்கும். ಆದಿಕಾಂಡ 45 45 4 5 வரைக்கும். 4 தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கும், உண்டாயிருக்கிறது. ಇನ್ನು 5 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಬರಗಾಲ, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும் 5 வருஷம். ಇನ್ನು ಬರುವ 5 ವರ್ಷ ಕಾಲ ಈ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. பூமியின் உங்கள் வம்சங்கள் ஒழியாமல் இருக்க, ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ வம்சங்கள் ವಂಶವು ಅಳಿದೇ ಇರಕ್ಕೆ, உங்களை ஆதரிக்கவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோടെ காக்கவும், ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲು, காப்பதற்காகவும் ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಲು தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ದೇವರು ನಿಮಗೆ ಮುಂಚೆ அந்த விசுவாச வார்த்தை பாருங்க, கொஞ்சம் அந்த விசுவாச வார்த்தை பாருங்க. ಮಾತನ್ನು ನೋಡಿ, அந்த விசுவாச வார்த்தை தான் உள்ள கிரியை செய்யுது. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದ ಮಾತು, தேவனே இவ்விடத்திற்கு என்னை அனுப்பினார். ದೇವರೇ ಈ வசனம் தான் சொல்கிறது, என்னை பார்வோனுக்கு தகப்பனாக தேவன் மாற்றினார். ನನ್ನನ್ನು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರೇ அதிபதியாக தேவன் மாற்றினார். ಅಧಿಪತಿಯಾಗಿ ದೇವನೇ ಮಾಡಿದ್ದಾನೆ. அவன் விசுவாசத்தோட அந்த யோசேப்பு இல்லாம இருந்திருந்தா அந்த இடத்துல நிலையா வந்து நின்னுக்க முடியாது. ಆ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಿದ್ದರೆ ಅಲ್ಲಿ ಜಾಗದಲ್ಲಿ ಬರೋಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவனுடைய வாழ்க்கையே விசுவாசமாக வந்தது. ಆತನ ಬಾಳೆ ಅದು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ, குழியில் இருந்தா ಗುಂಡಿಯಲ್ಲಿದ್ದನು, அங்க விசுவாசம் என்ற வார்த்தை பயன்படுத்தல. ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಎಂಬ ಮಾತು ಉಪಯೋಗಿಸಲಿಲ್ಲ. ஆனா விசுவாசத்துல மேல வெளியே வந்துட்டான். ಆದ್ರೆ ಆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ சிறையில் இருந்தான். ಹೊರಗೆ ಬಂದನು. கர்த்தர் எப்படியாவது என்ன மாற்றிடுவார், ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யறான், வெளியே வந்துருவேன். ಏನಾದ್ರೂ ದೇವರು ನನ್ನನ್ನು ஜனங்கள் ஏமாற்றினாங்க, ಜನಗಳು ಏಮಾರಿಸಿದರು. ஆனாலும் விசுவாசத்தோடு தான் இருந்தான். ಆದರೂ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ஜனங்கள் அவனை தள்ளின போது இருக்கும்போது விசுவாசத்தோடு தான் இருந்தாங்க. ಜನರು ತಳ್ಳಿದಾಗನು ಆತನ உறவுகள் அவனை புரிந்து கொள்ளாத போது விசுவாசத்தோடு தான் இருந்தான். ಆತನೊಟ್ಟಿಗೆ ಹುಟ್ಟಿದವರು ಆತನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಇರುವಾಗಲೂ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ அப்படி விசுவாசிக்க இந்த வார்த்தை சொல்லவே முடியாது. ಆ ರೀತಿಗೆ ಈ ವಾಕ್ಯವನ್ನು எவ்வளவு பாடுகளை அனுபவித்தான், ಎಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದನು, எவ்வளவு உபத்திரவங்களை அனுபவிச்சான், ಎಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು, எவ்வளவு ஏமாற்றத்தை வலிகளை அனுபவிச்சான், ಎಷ್ಟೊಂದು ಏಮಾರಿಕೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದ್ದಾನೆ. விசுவாசத்தை விடாம இருந்தாப்ல, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಡದೆ ಇದ್ದನು. கர்த்தர் அவரை
அதிகாரியாக உயர்த்தி வச்சிட்டாரு. ದೇವರು ಅವನನ್ನು ದೊಡ್ಡ விசுவாசம் ಅಧಿಕಾರಿಯಾಗಿ இல்லைன்னா அந்த இடத்துல ಮಾರ್ಪಡಿಸಿದನು. எப்பவே பின்வாங்கி போயிருக்கலாம். ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲ குழியில இருக்கும்போதே கடவுளே நீ வேண்டாம்னு சொல்லி போயிட்டு இருக்கலாம். ಹೋಗಿರುತ್ತಾನೆ. குழியில இருக்கும்போதே போயிட்டு இருக்கலாம். ಆ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಹೋಗುತ್ತಿದ್ದ. சிறையில் இருக்கும்போது ஏன்பா எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி விசுவாசம் வேண்டாப்பா எனக்குன்னு வேற எதாவது செஞ்சுட்டு போயிருக்கலாம். ಜೈಲಲ್ಲಿ ಇರುವಾಗ ಯಾಕಪ್ಪ ನನಗೆ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಅಲ್ಲೇ இடத்துல வார்த்தை யூஸ் பண்றான். கர்த்தர் எனக்கு உங்களுக்கு முன்னாடியே அனுப்பிட்டாரு. ನಿಮಗೆ ಮುಂಚೆ அந்த விசுவாச வார்த்தைகளை பாருங்க. ஹalleluya. ಆ ವಿಶ್ವಾಸದ பார்வோனுக்கு தகப்பனாக மாத்தணும் சொல்லி முன்னாடியே அனுப்பிட்டாரு. ನನಗೆ ವಿಶ್ವಾಸ இந்த விசுவாசத்தோடு புதிய வருஷத்துல கால் வைக்கலாம். ஹalleluya. ವಿಶ್ವಾಸದ அந்த விசுவாசம் தான் எனக்கும் உங்களுக்கும் ஆக்ஸிஜனா இருக்கணும். ஹalleluya. ವಿಶ್ವಾಸದ ಮಾತೆ ஹalleluya. ನಿಮಗೆ ಆಕ್ಸಿಜನ್ ಆಗಿ அந்த விசுவாசம் தான் எனக்கும் உங்களுக்கும் தண்ணீரை போல இருக்கணும். ಆ ವಿಶ್ವಾಸದ ಮಾತೆ ನಿಮಗೂ ನನಗೆ ನೀರಂತೆ ಇರಬೇಕು. அந்த விசுவாசம் தான் எனக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்டீರಿಂಗ್ வீல் போல இருக்கணும். ಆ ವಿಶ್ವಾಸದ ಮಾತೆ ನಿಮಗೂ ನನಗೆ ಸ್ಟೀರಿಂಗ್ அப்படி ವೀಲ್ ಆಗಿ இல்லாம நம்ம 2025ல கால் வச்சோம்னு சொன்னா ಹಾಗಿಲ್ಲದೆ ನಾವು 25ರಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟರೆ நம்ம எல்லாத்துக்கும் பதறிக்கிட்டே தான். விசுவாசிக்கிறவன் பதறான். ವಿಶ್ವಾಸಿಸುವವನು ಕಳವಳಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. விசுவாசத்தினால எல்லாம் கூடும். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.